அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை 369 பிரபஞ்ச வசிய நாள். வெறும் 27 முறை ஆற்றல் மிக்க இந்த எளிய வாக்கியத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக நடந்து முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இது போன்ற பிரபஞ்ச வசிய நாட்களை முன்னிட்டு அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு நாள். அதாவது இந்த 369 அப்படின்ற ஏஞ்சல் நம்பருக்கு அதீதமான சக்தி உண்டு. இன்றைய தினம் தேதி 3 மாதம் 6 வருடம் 2025. இதனுடைய கூட்டுத்தொகை எண் 9ஆக வரும். சோ மிகவுமே சக்தி மிக்க இந்த பிரபஞ்ச வசிய நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை 27 முறை நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வாக்கியத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த வாக்கியத்தை உச்சரிக்கலாம். நம்ம பார்க்க போகும் அந்த வாக்கியம் என்ன, அதை எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட். ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம டிவைன் ரூட் சேனல்ல ஆல்ரெடி 2 மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம். இவை அனைத்தையுமே ஒரு நாள் மட்டுமே நம்ம பயன்படுத்துறதுனால இந்த 3 மெத்தடையும் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். அல்லது இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த வாக்கியத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய மனநிலை, உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, சொந்தமா வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு ஆசை இருக்கும்போது உண்மையாகவே நீங்க வீட்டை கட்டிட்டீங்க. சோ அந்த வீட்டில் நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை 2 நிமிஷம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அதே போல இன்னொரு உதாரணம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுது. அவசரமாக அந்த பணம் தேவையா இருக்கிற பட்சத்துல அந்த பணம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை கொண்டு வரணும். இந்த உணர்வுகள் செயற்கையானதாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவுக்கு பொறுமையா ரிலாக்ஸ்டா அந்த உணர்வுகளை நீங்க கொண்டு வாங்க. அந்த உணர்வுகளோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை வெறும் 27 முறை நீங்க சொன்னாலே போதும். 369 மேஜிக் மிராக்கிள்ஸ் நவ் டன். 369 மேஜிக் மிராக்கிள்ஸ் நவ் டன். 369 மேஜிக் மிராக்கிள்ஸ் நவ் டன். அவ்வளவுதாங்க இந்த வாக்கியம். இன்றைய தினம் இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாக்கியத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பார்க்க போறோம். முதலாவதாக ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த பிரமிட். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கும் இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷ்ண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். நம்முடைய கோரிக்கையை இந்த பிரமிடுக்குள்ள எப்படி எழுதி வைக்கணும்ன்றத பார்க்கலாம். பொதுவாகவே
போலவே பிரமிட் இருக்கும் இடத்துல பாசிட்டிவான எனர்ஜி நிரம்பி வழியும். வீட்டினுடைய எந்த பகுதியில் வேணாலும் இந்த பிரமிடை நம்ம வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக விலகி வீடு முழுவதுமே பாசிட்டிவான எனர்ஜி நிரம்பி வழியும். ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல பிரமிடை வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். சரிங்க, நம்முடைய கோரிக்கையை எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, ஒரு பிரியாணி இலை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அதுல கிரீன் கலர் பெண்ணால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன் எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது. உத்தியோக தடை இருக்கிறவங்க நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளத்துடன் கிடைத்து விட்டது. சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க சொந்தமாக நான் வீட்டை கட்டிவிட்டேன் அல்லது என்னுடைய கனவு இல்லத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை தாண்டி பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்னு நினைக்கும் போது, யார் கூட நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகா அப்படின்னு நம்ம எழுதணும். நான் உதாரணத்திற்கு ராஜா ராணின்னு எழுதியிருக்கேங்க. நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகான்னு எழுதணும். இது போல உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை எழுதிட்டு பிரமிடை வைக்கும் அந்த ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த தட்டுக்கு மேல பிரியாணி இலையை நீங்க வச்சிருங்க. அதற்கு மேல பிரமிடால நீங்க மூடணும். பிறகு இந்த பிரமிடை வீட்டினுடைய அல்லது ஆபீஸ்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அடிக்கடி அதை திறந்து பார்க்க கூடாதுங்க. ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா அதை அசைக்காமல் அப்படியே நீங்க வச்சிருங்க. இப்ப தினமும் 2 நிமிஷம் அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ நின்னுட்டோ நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. 2 நிமிஷம் நீங்க சொன்னாலே போதும். இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த பகுதியில் வேணாலும் நீங்க வைக்கலாம் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்திலும் நீங்க வைக்கலாம். முதல் விஷயம், வீட்டினுடைய வாஸ்து தோஷத்தை நீக்கும், எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கும். இதை தாண்டி இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமே கிடையாது, இதுவரைக்கும் எனக்கு லக்கே இருந்ததில்லைன்னு சொல்றவங்க இந்த ஆமையை வாங்கி அந்த கண்ணாடியை டெய்லி 2 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்க அளவிற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அபார பணவரவை ஏற்படுத்தக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளால் ஆன இந்த மாலையை கழுத்தில் நாம் அணிந்தாலே போதும், நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணவரவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாலையை அணிந்தால் பணவரவு ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, முக வசியம், அதாவது முக வசீகரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்தில் மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதும் இந்த மாலையை கழுத்தில் அணியலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த லக்ஷ்மி மாலையை அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த சங்கு மாலை நம் கழுத்தில் பட்டாலே போதும், அது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு நம்ம பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.